ஹாய். சுண்டல் வச்சு லட்டு பண்ணி பார்த்துருக்கீங்களா? வாயில் வச்சதும் கரைஞ்சு போகிற இந்த லட்டு நான் வெள்ளை சுண்டல் வச்சு தான் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் வெள்ளை சுண்டல் 1 கப்பு எடுத்துட்டு ஒரு 7 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அதை தண்ணியில் நல்லா அலசிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துருங்க. தோசை மாவு பக்குவத்துக்கு நல்லா கலந்து எடுத்துருங்க. இப்போ நம்ம தோசை கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டு அதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவு போட்டு அதுக்கு மேலே திருப்பியும் கொஞ்சமாக நெய் விட்டு திருப்பி போட்டு எடுத்துருங்க. இப்போ எல்லா மாவையும் இதே போல் எடுத்து வச்சுருங்க. இப்போ லைட்டாக ஆற விட்டுருங்க. லைட்டாக ஆறினதும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். சின்னதாக பிச்சு போட்டு எடுத்துருங்க. கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்துருங்க. இப்போது நல்லா பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம 1 கப்பு சுண்டலுக்கு 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்துருங்க. இப்போ 1 கப்பு சுகருக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கொஞ்சமாக ஃபுட் கலரும் கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்ததும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுண்டல் பவுடரை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஓரளவுக்கு கலந்து வந்ததும் நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பாதாம் எல்லாம் போட்டு கலந்து விட்டுருங்க. இப்போ கடாயில் ஒட்டாத அளவுக்கு லாஸ்ட்டாக நல்லா திரண்டு வந்துடும். அந்த டைமில் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு உருண்டையாக பிடிச்சி எடுத்தாச்சுன்னா டேஸ்டியான ஒரு சுண்டல் லட்டு ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்ஸ் ஃபார்